ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 86 அதிகாரம் தாவீதின் விண்ணப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது ஜெபிக்கிற ஜெபத்தை நம்முடைய வாழ்வின் ஜெபத்தோடு கூட ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை சரி செய்தால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த சங்கீத பகுதி நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மை போல பாடுள்ள மனுஷராய் இருக்கிற சூழ்நிலையிலே அவர் முதல் வசனத்திலே சொல்கிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லுகிறார். 7ஆம் வசனத்தில், நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். துயரத்தின் மத்தியில், வேதனைகளின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில் நாம் நிறைய நேரங்களில் நம்முடைய உலக பிரகாரமான தேவைகளுக்காக, நம்முடைய அன்றாட வாழ்வினுடைய போராட்டங்களுக்காக, நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய தொழில்களினுடைய காரியங்களுக்காக, எல்லா காரியங்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் இங்கே தாவீது முதலாக ஆண்டவரை நோக்கி இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் ஏறெடுக்கிற ஜெபமானது 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என் ஆத்துமாவை காத்தருளும் என்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 3 யோவான் 2ஆம் வசனத்திலே யோவான் எழுதும்போது சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உன்னை வேண்டுகிறேன். ஆத்துமா வாழ்ந்திருந்தால்தான் நாம் சுகமாய் வாழ முடியும் என்பதை இன்றைய நாட்களிலே நாம் மறந்தவர்களாக, அன்றைக்கு நாம் ஒருவேளை நாம் சொல்லுவோம், ஆதாம் ஏவாள் அன்றைக்கு பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கேடான வாழ்க்கை இந்த சாபத்திற்குரிய பூமியில் வாழ வேண்டுகிற ஒரு சூழ்நிலை வந்திருக்காது என்றெல்லாம் நாம் சொல்ல முடியும். அவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியானது காண்பிக்கப்பட்டிருந்த போதிலும் கூட அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து பாவத்தில் விழுகிற வரையிலும் ஆண்டவர் அவர்களை சபித்து அந்த தோட்டத்தை விட்டு விரட்டுகிற வரையிலும் அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசிக்காதபடி காணப்பட்டபடியினால்தான் ஆண்டவர் இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு கூட இராதபடிக்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படியாய் அவனை அழைத்திருந்த போதிலும் மனிதனுக்கு தேவை ஜீவன்தான், அவனுடைய ஆத்துமாதான் அவனிலே முக்கியம் என்பதை ஆண்டவர் கொடுத்திருந்த போதிலும் அவன் நன்மை தீமை அறியத்தக்க ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய அறிவை உணர்த்து வைக்கக்கூடிய, அறிவை வளர்த்தக்கூடிய அந்த கனியின் மேலே தான் அவனுக்கு நாட்டம் இருந்ததே ஒழிய தன்னுடைய ஜீவனை குறித்தோ தன்னுடைய ஆத்மாவை குறித்தோ எந்த கரிசனையும் அற்று வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் நாம் இன்றைக்கும் உலக பிரகாரமான அறிவை பெருக்கிக் கொள்கிறதற்காக நாம் படிக்கிற படிப்புகள், நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிற காரியங்கள், நாம் வேதத்திலே அவர்களை அத்தனையாய் நாம் அவர்களை பயிற்றுவிப்பதில்லை. நாமோ நம்முடைய பிள்ளைகளையோ அப்படிப்பட்ட காரியங்களில் பயிற்றுவிக்காதபடிக்கு நாம் இந்த உலக பிரகாரமான அறிவையை பெருக்கிக் கொள்கிறதற்காக அநேக முயற்சிகளை எடுக்கிறோம். ஆத்துமாவை குறித்து கரிசனையற்றவர்களாகவே நாம் காணப்படுகிறோம். நம்முடைய ஜெபத்தை ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும் நம்முடைய ஆத்துமாவுக்காக எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோம் என்பதை ஒரு பட்டியலிட்டு பார்த்தால் நம்முடைய பலவீனங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கே தாவீது அத்தனையாய் ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் பெற்றிராத நாட்களிலும் கூட தெளிவாக ஜெபிக்கிறார். அவருக்கு தெரிகிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்பதை அறிந்தவராக, என் ஆத்துமா வாழ்ந்தால்தான் நான் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்க முடியும் என்று சொல்லி என் ஆத்துமாவை காத்தருளும் ஆண்டவரே என்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 2ஆவதாக அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவரை பார்த்து 4ஆம் வசனத்திலே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அதற்கு முன்பாக சொல்லுகிறார், ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். என்னுடைய ஆத்துமாவிலே ஒரு மகிழ்ச்சி இருந்தால்தான் என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆத்துமா துக்கமாக இருந்து இந்த உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் நான் பெற்றிருந்தாலும் கூட என் ஆத்துமாவில் மகிழ்ச்சி இல்லை என்று சொன்னால் எனக்கு ஒன்றுமே இல்லை என்பதை உணர்ந்தவராக அவர் அங்கே 2வது காரியம் ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் என்று ஜெபிக்கிறார். 86:11ஆம் வசனத்திலே அடுத்தால் போலும் அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். துயரப்படுகிற நேரத்தில், சிறுமைப்படுகிற நேரத்தில் அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்தருளும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை நீர் ஒருமுகப்படுத்தும். ஜெபிக்கும் போதெல்லாம் என்னுடைய இருதயங்கள் அலைவாயாதபடி உம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிறுத்தி நான் ஜெபிக்கும்படியாக ஒரு ஆவியினுடைய பலத்தினால் என்னை இடைகட்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். உம்முடைய வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்தில்
நாமத்தில் நடக்கணும் ஆண்டவரே, உமது நாமத்திற்கு பயந்திருக்கணும், அதுக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எத்தனையாய் ஒரு ஆழமான ஒரு ஜெபம், அருமையாக ஜெபிக்கிறார். ரெண்டாவது, அவருடைய துதித்தலை பார்க்கும் பொழுது அத்தனை ஆச்சரியம் மூட்டக்கூடியதாக இருக்கிறது. அவர் அழகாக சொல்லி 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நாம் இன்றைக்கு துதி என்றால் என்ன, துதி எதற்கு செய்ய வேண்டும், நன்றி எதற்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி துதிக்கிறோம், எப்படி நன்றி செலுத்துகிறோம் என்பதை சங்கீதக்காரனுடைய ஜெபத்தில் இருந்து நாம் ஒப்பிட்டு பார்த்தால் அதனுடைய மிகப்பெரிய வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீர் நல்லவரும் நீர் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று ஜெபிக்கிறார். 8ஆம் வசனத்திலே ஜெபிக்கிறார், தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்புமில்லை, உமக்கு ஒப்பானவன் யார் ஆண்டவரே, உன்னதமானவர் அல்லவா, நீர் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் உமக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லையே, உம்முடைய கிரியைகளுக்கும் நிகரில்லையே என்று சொல்லி அவர் துதிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கிலும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே வைத்து அவரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்லவர் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களை பார்க்கிலும் நீர்தான் நல்லவர், நீர் மன்னிக்கிறவர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்த ஒரு ஆண்டவர். நாங்கள் எத்தனையோ உம்முடைய அன்புக்கு, நீர் எங்கள் மேல் காட்டுகிற பரிவுக்கு தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நீர் கிருபை மிகுந்தவராக எங்கள் மேல் அன்பு காட்டுகிறீரே, எங்கள் ஜனங்களின் மேல் அன்பு காட்டுகிறீரே என்கிற ஒரு காரியத்தை சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீர் மனவுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள ஒரு தேவன் என்று சொல்கிறார். நீர் மனவுருக்கம் உடைய ஒரு ஆண்டவர், நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறபடினால்தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே. நீர் நீடிய பொறுமை, எங்களுடைய ரட்சிப்பின் மேலாக இத்தனை பொறுமையுடையவராய் இருக்கிறபடினால்தான் ஒருவேளை பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த வசனத்தின்படி எங்களுக்கு தீர்ப்பெழுதப்பட்டால் நாங்கள் என்றைக்கோ மரித்திருக்க வேண்டும். நீர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறபடினால நாங்கள் இன்னும் வாழ்ந்திருக்கிறோம். அதனால் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதை, நீர் நீடிய பொறுமை உள்ளவர், பூரண கிருபை உள்ளவர், உம்முடைய அன்பில் எந்த ஒரு சந்தேகப்பட முடியாத அளவிற்கு அத்தனையான ஒரு ஆண்டவர். நீர் உண்மை உள்ள ஒரு தேவன், நீர் மனமாற மனுஷன் அல்ல, நீர் பொய் சொல்ல ஒரு மனுப்புத்திறனும் அல்ல, நீர் சொன்னதை அப்படியே செய்கிற ஒரு ஆண்டவர், சத்தியமுள்ள தேவன். இப்படி ஆண்டவருடைய குணாதிசயங்களை சொல்லி ஆண்டவரை துதித்து விட்டு 13ஆம் வசனத்திலே அவர் நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம். எதற்காக அவர் நன்றி செலுத்துகிறார்? அவர் பாவத்தில் திளைத்திருக்கிற நாம் பாதாளம் செல்லுகிறது உறுதியாக இருக்கக்கூடியதை அவர் நினைவு கூர்ந்தவராக எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வைத்தீர். இன்றைக்கு நிறைய பேருக்கு நரகம் பாதாளம் என்பது இருக்கிறதா இல்லையா என்கிற அநேக சந்தேகங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஆண்டவர் நரகத்தை குறித்து அத்தனையாக அவருடைய நாட்களிலே நாம் பேசியிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12-13 மார்க் 9:43 சொல்லுகிறார், அவியாத அக்கினி உள்ள ஒரு இடம் என்று சொல்லுகிறார். லூக்கா 16 அவர் ஒரு சம்பவத்தை சொல்லும்போது நினைவுள்ள ஒரு இடம். ஐஸ்வர்யானு அவன் நினைத்து பார்க்கிறான், எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் உண்டு, நான் அந்த உலகத்தில் வாழும்போது சம்பிரமமாய் வாழ்ந்தேன், இவனோ லாசருவோ பருக்கள் நிறைந்தவனாய் வாழ்ந்தான், இன்றைக்கு நான் இங்கே வந்துட்டு அவன் அங்கே இருக்கிறான். நினைவுகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல அங்கே அவர்களுக்கு தாகம் உண்டாகக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. தாகத்தில் நாவரண்டு போய் ஒரு சொட்டு தண்ணிக்காக கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கோபம், அவியாத கோபம் பற்றி எறிகிற ஒரு இடம். அதை ஆண்டவர் மனுஷனுக்கென்று ஆயத்தப்படுத்தலை, சாத்தானுக்கென்றும் அவனுடைய தூதர்களுக்கென்றும் ஆயத்தப்படுத்தினார். அதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, வீழ்ந்து போன தூதர்கள், யூதாஸ் காரியோத்து மற்றும் கீழ்ப்படியாத விசுவாசிகளுக்காக ஏற்படுத்தி இருக்கிற அந்த இடத்திற்கு நாம் சென்றுவிடக்கூடாது என்பதிலே அத்தனை அக்கறையுடைய ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டவராக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். எதற்காக நன்றி செலுத்துகிறார்? என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்கிறார். அன்றைக்கு நாம் அதை என்னைக்காவது ஏதாவது ஒரு உதவி நடந்தது என்று
என்று சொன்னால், ஒரு அதிசயம் நடந்தது என்று சொன்னால், ஒரு அற்புதம் நடந்தது என்று சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் அந்த பாதாளத்திற்கு, அந்த நரகத்தினுடைய அழிவிற்கு என்னை மீட்டெடுத்து ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயரை எழுதியிருக்கிறீரே ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து நன்றி செலுத்துகிறோமா? இன்றைக்கி அப்படிப்பட்ட நன்றி செலுத்துதலை துயரப்படுகிற அந்த நேரத்தில், சிறுமைப்பட்ட அந்த நேரத்தில், எளிமையான அந்த நேரத்தில் சங்கீதக்காரன் அழகாக சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அழகாக சொல்கிறாரு 7ஆம் வசனத்தில், நான் நீர் என்னை கேட்டருளுவீர் ஆண்டவரே. அதற்கப்புறம் தான் அவர் சொல்கிறார், என்னுடைய ஜெபத்தை, என் விண்ணப்பத்தை நீர் கேட்டருளுகிற ஒரு ஆண்டவர். சங்கீதம் 91:15 நினைவு கூறுகிறதாக காணப்படுகிறது. ஆபத்து காலத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறாரே. ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறாரே ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபத்தை இன்றைக்கும் கேட்டருளுகிற இருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மிடத்தில் சேருகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் அவன் விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்த தாவீது தான் வயதான நாட்களில் சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து தெரிந்ததை நான் காணவில்லை. என் ஆத்துமா வாழ வைத்தவர், என் ஆத்துமாவை பாதுகாத்தவர், என் ஆத்துமாவை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டவர், அவருடைய சத்தியத்தை போதித்து அதன்படி என்னை நடக்க பழக்குவித்தவர், அவர் என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தின என் ஆண்டவர், வாழ்நாள் முடிவு பரியந்தமும் என்னை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவருடைய பாதைகளை நடக்கிற ஒரு நீதிமானாக என்னை வாழ வைத்தார் என்று சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களும் இப்படியாய் மாறும் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக மாற்ற முடியும். நம்முடைய ஆத்துமா வாழ்ந்தால்தான் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாம் சுகமாய் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே.